ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் சுப்புராஜ் ராஜன். நான் ரீசெண்டாக சந்தைக்கு போயிருந்தேன். என்னோட அம்மா பார்த்தோம்னா 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு சொன்னாங்க. நானும் சந்தைக்கு கிளம்பிட்டு, எங்கள் ஊர்லேயே சந்தை இருக்குது, சந்தைக்கு போயிட்டு அங்கே ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடைக்கார அக்காட்ட பார்த்தோம்னா 1 கிலோ தக்காளி கொடுங்க, 1 கிலோ தக்காளி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ அவங்களே சொன்னாங்க, தம்பி 1 கிலோ தக்காளி ஒரு 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 2 கிலோ வாங்கினா 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது 1 கிலோ 30, 2 கிலோ 50 அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் யோசித்தேன். சரி 2 கிலோ வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அந்த இடத்துல வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம சந்தைக்கு போனோம், 1 கிலோ வாங்க போனோம், ஆனால் 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்ச நேரம் என்னோட 7ஆம் அறிவை பயன்படுத்தி யோசிச்சு பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். 1 கிலோ தக்காளி நான் வாங்க போனேன். அந்த இடத்துல அவங்க 2 கிலோ 50 ரூபான்னு சொல்லும் போது, 1 கிலோ 30, 2 கிலோ 50ன்னு சொல்லும் போது, அவங்க நமக்கு 2 கிலோ தக்காளி வாங்கினா 10 ரூபாய் நமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை உணர வச்சு அவங்க 1 கிலோ வாங்க போன எண்ணெய் 2 கிலோ வாங்க வச்சுட்டாங்க. சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல நமக்கு, அதாவது எனக்கு 20 ரூபாய் பார்த்தோம்னா நஷ்டம்தான். அதாவது நான் 1 கிலோ வாங்க போனேன், 1 கிலோ தக்காளி 30 ரூபாய், நான் எக்ஸ்ட்ரா 20 ரூபா பே பண்ணி 2 கிலோ வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 20 ரூபா நம்மகிட்ட இருந்து பார்த்தோம்னா அவங்க வாங்கிட்டாங்க. நம்மகிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய் லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுத்து, அவங்க பார்த்தோம்னா 2வது கிலோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கிலோ 30, 2வது கிலோ பார்த்தோம்னா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த 20 ரூபாய்க்கு கம்மியாக தான் பார்த்தோம்னா அவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க ஒரு லம்பா நிறைய வாங்கியிருப்பாங்க, மொத்த விலையில வாங்கியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த 1 கிலோ 20 ரூபாய்க்கு கம்மியாக தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அவங்க அவங்களுடைய லாபத்தை கம்மி பண்றாங்க. இந்த இடத்துல 2 கிலோ 60 ரூபா நிற்கிற இடத்துல 50 ரூபான்னு விற்று லாபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்க விற்பனையை அதிகப்படுத்திக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் 1 கிலோ 30, 2 கிலோ 50 சொல்லும் போது 2 கிலோ வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக 2 கிலோ வாங்கினா 10 ரூபா லாபம் அப்படிங்கிற மாதிரி சடனாக அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் நிறைய இடத்துல பார்த்தோம்னா கண்டிப்பாக தோண ஆரம்பிச்சிருக்கும். இது பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா? சீக்கிரமாக கெட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு பொருட்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு பொருளை ரொம்ப நாள் வரைக்கும் வச்சிருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேஸ்லேயே பார்த்தோம்னா தக்காளி ஒரு 2 நாள் 3 நாள் தான் மேக்ஸிமம், அவ்வளோதான், 2 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொம்ப பழுத்து போய் அப்படியே கொலன்னு ஆகி போயிடும். சரிங்களா? யூஸ் பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் வாசம் அடிக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது சீக்கிரமாக வித்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்தோம்னா நிறைய விற்பனை அவங்க எடுத்துடுறாங்க, கொஞ்சமாக லாபத்தை கம்மி பண்ணி அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு கேஸில் இருந்து ஆஸ் அ கன்சியூமர், ஒரு நுகர்வோரா, ஒரு பொருளை வாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நுகர்வோரா நம்ம என்ன பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொருளை நம்ம தேவையா இருந்தால் மட்டும்தான் வாங்கணும்னே யோசிக்கணும். அது தேவையா, நம்ம வாங்க போறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ வாங்கணும், நமக்கு எவ்வளோ தேவை, எந்த அளவுல தேவை அப்படிங்கறத யோசிக்கணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா, அந்த ஒரு பொருள் பார்த்தோம்னா கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, சீக்கிரமா கெட்டு போயிடும் அப்படிங்கிற போது நாம எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து வாங்கிட்டு அதை வாங்கலாம். நாங்க எங்களோட ஃபேமிலியில பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜில் நாங்கள் வைக்க மாட்டோம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வைக்க மாட்டோம். அதனால எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி நீங்களும் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ தேவைங்கிறத முன்னாடியே நம்ம ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம். நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம போகலாம். அவசர அவசரமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஆஃபர்னு சொல்லுவாங்க, நமக்கு அங்கே கொஞ்சம் குழப்பமாயிரும். அங்கே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆகாது கண்டிப்பாக. அதனால இனிமேல் ஏதோ ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா யோசிங்க, எவ்வளோ வேணும், அது தேவையா தேவையில்லையா, அது எவ்வளோ வேணும், அது கெட்டு போகிற பொருளமாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் சீக்கிரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சீக்கிரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக அங்கே மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அதனால யோசிச்சு பொறுமையாக வாங்குங்க. தேங்க்யூ.